பவித்ரா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்துள்ள இந்திய ராணுவம் அடுத்ததாக தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் கில்லர் என்ற பெயரிலே ஒரு அதிரடி தேடுதல் வேட்டையை தற்போது தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இதுவரை 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 3 பயங்கரமான தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆபரேஷன் கில்லர் தற்போது காஷ்மீரிலே மிக தீவிரமாக நடைபெற்று வருகிற இந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 அப்பாவிகள் பலியான நாம் அனைவருக்கும் நினைவிருக்கலாம். அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை பாகிஸ்தானுக்கு உள்ளேயே சென்று இந்திய ராணுவம் அழித்துவிட்டு வந்திருக்கிறது. இது அனைவரும் அறிந்ததுதான். அதே போன்று தீவிரவாதிகளின் 9 நிலைகள், 9 தீவிரவாத முகாம்களை தரைமட்டமாக்கி விட்டு வந்திருக்கின்றன இந்திய ராணுவம். இதிலே இந்திய ராணுவத்தின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான். இந்த சூழ்நிலைதான் தற்போது எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்தின் பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதல் எல்லாம் வெற்றிகரமாக இந்திய ராணுவம் முறியடித்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற சில தீவிரவாதிகள் உள்ளூரிலும் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதுவும் ராஷ்டிரிய ரைபிள் என்று அழைக்கப்படுகின்ற இந்திய ராணுவத்தின் ஒரு பிரிவு இருக்கிறது. ராஷ்டிரிய ரைபிள்ஸ் RR யூனிட் என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உளவு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த உளவு தகவல் திட்டமிட்ட உறுதியான உளவு தகவல். அதன் அடிப்படையிலே காஷ்மீரிலே ஆபரேஷன் கில்லர் என்ற பெயரிலே தற்போது புதிய தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. இதிலே காஷ்மீரில் உள்ள சோஃபியான் பகுதிக்கு அருகே உள்ள ஷோகேல் கில்லர் என்ற இடத்தில்தான் இந்த பயங்கரவாதிகள் பதுங்கிக் கொண்டு தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு தீவிரவாத செயல்களுக்கு திட்டமிட்டு வருகிற தகவல் கிடைத்த அடுத்து ராஷ்டிரிய ரைபிள்ஸ் யூனிட் அங்கு சென்றிருக்கிறது. அப்போது இரு தரப்பிற்கிடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டிலே இந்திய ராணுவத்தில் சுட்டதில் 3 பயங்கரவாதிகள் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கின்றனர். மேலும் பலர் அங்கிருந்து தப்பியிருக்கலாம் என்ற வகையில் தற்போது தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் கில்லர் என்ற வகையிலே இந்திய ராணுவம் பெயரிட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் ADGPI இந்தியன் ஆர்மி சார்பிலே வெளியான இந்த ட்விட்டர் பதிவு, எக்ஸ் தள பதிவை பார்த்தாலே நீங்கள் பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக ஆபரேஷன் கில்லர் அந்த எக்ஸ் தள பதிவினை பார்க்கலாம். அந்த ஆபரேஷன் கில்லர் என்ற அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவமே வெளியிட்டிருக்கிறது. ஆபரேஷன் கில்லர் என்ற வகையில் ஆபரேஷன் ப்ராக்ரஸ் என்ற வகையில் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று மதியத்திலிருந்து நடைபெற்று தற்போது அந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தீவிரவாதிகளும் தேடி பிடித்து அழிக்கப் போகிறோம் என்ற வகையிலே தற்போது தீவிரமாக இந்திய ராணுவம் களமிறங்கி இருக்கு என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்திருக்கிறது. எனவே ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி தற்போது அது இன்னும் முடியவில்லை என்று கூறி வந்த நிலையிலேயே தற்போது ஆபரேஷன் கில்லர் என்ற பெயரில் தற்போது காஷ்மீரின் சோஃபியான் பகுதியிலே இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.